வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆச்சு, அதுக்கப்புறமா நாளைக்கு நிஃப்டியில வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. நாளைக்கு எந்த ரேஞ்சில் நிஃப்டி ட்ரேட் ஆகும், எக்ஸ்பைரியோட லெவல் எதுவா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ குயிக்காக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஓப்பனிங்ல ஒரு கேப் டவுன் கொடுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பீரிஷ் ட்ரெண்ட்ல தான் நம்மளோட வியூ இருக்கு. மார்க்கெட் 25,200 வரைக்குமே வருங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து ப்ராப்பரான ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு. இதே மார்னிங்கோட என்ட்ரியெல்லாம் இதிலே ப்ராப்பராக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. சைட்வேஸ்லேயே போய் நம்ம அதை டெலிகிராம் லைவ்லயும் அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்மளோட அடுத்த லெவல் வந்து ஸோ சைட்வேஸ்ல போகும்போது இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது மேக்ஸிமம் அப்சைட் பொட்டன்ஷியல் இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். டவுன் சைடில் நம்மளோட டார்கெட் 25,450 இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் ஒருவேளை மேலே பிரேக் அவுட் வந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போய் ரிஜெக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம லெவலில் லைவ்ல டெலிகிராம் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே தான் நிஃப்டியில் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்துடுச்சு. இதுல சப்போர்ட் எடுத்துட்டு கீழே இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுக்கல. இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காகவே ஹோல்ட் பண்ணிடுச்சு. மேலே பிரேக் அவுட் கொடுத்தனால நம்ம கொடுத்த லெவல் இது வரைக்கும் போச்சு. 25,000 இந்த ரேஞ்ச் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே கிராஸ் பண்ண முடியாம அது ரிஜெக்ஷன் எடுத்து மறுபடியும் நிஃப்டி கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இதுதான் இன்னையோட ட்ரேட் பேட்டர்னா இருந்துச்சு. ஹை லெவல்ல பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஒரு ரீசெண்ட் டேஸ்ல நிஃப்டி ஒரே ஜோன்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு 5 நாளா சொல்லலாம். ஓகே, 5 நாளா நிஃப்டி இந்த ஜோன்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை இந்த ரேஞ்சில் வர்றதும் அதை டச் பண்ணிட்டு மேலே போகிறதுமா இருக்கு. இதுல பிரேக் அவுட் கொடுத்து கீழே போனா கூட க்ளோசிங் பர்ஃபெக்டா இந்த லைனுக்கு மேலே 25,660ங்கிற ரேஞ்சுக்கு மேலேயே 630ல இருந்து 660ங்கிற ரேஞ்சுக்கு மேலேயே தான் க்ளோசிங் இது வரைக்கும் கொடுத்துருந்து. ஓகே, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இதுக்கு முதல் வீடியோல நிஃப்டி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்தோம்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இன்னைக்கு அதை பிரேக் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வீக்லி அனாலிசிஸ் ஃப்ரைடே போஸ்ட் பண்ண வீடியோல சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ லாஸ்ட் இந்த 5 நாள் போன வாரம் கம்ப்ளீட்டா இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்த நிஃப்டி இன்னைக்கு அதை பிரேக் பண்ணியிருக்கு. அதை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. பட் எண்டில் இதுல ஒரு பையிங் சினாரியோ நடந்திருந்தா கூட பிரேக் அவுட்டும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இதை 1 hour டைம் ஃப்ரேம்ல பார்த்துடலாம். சரி, நிஃப்டி இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம சப்போர்ட்டா பார்த்துட்டு இருந்தோம். இந்த ரேஞ்சை எப்பவுமே நிஃப்டி பிரேக் பண்ணல மீன்ஸ் இதை பிரேக் பண்ணா கூட அன்னையோட க்ளோசிங் அதுக்கு மேலே போய் செட்டில் ஆயிடும். அந்த மாதிரி தான் இந்த டேட்ல க்ளோஸ் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா அப்படியே மேலே போய் க்ளோசிங் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இதுவும் அதே தான். அப்படியே கீழே வந்திருக்கு, க்ளோசிங் மேலே போய் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் அந்த லைன் கிட்ட வந்துருக்கு, க்ளோசிங் அந்த லைனுக்கு மேலே முடிஞ்சிருக்கு. இது அதுக்கு ப்ரீவியஸ்லி ஒவ்வொரு டைம் இந்த லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருந்துச்சு. பட் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே அந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி எங்க வந்திருக்குன்னா நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல இந்த ரேஞ்ச் 25,530ங்கிற ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண நிஃப்டி கீழே வந்து இந்த ரேஞ்சில் இப்போ சப்போர்ட் எடுத்து 25,530ங்கிறது அடுத்த சப்போர்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை பிரேக் பண்ணிட்டனால இப்போ அந்த ரேஞ்சு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம்னா நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும்னா இது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட்டும் அதுக்கப்புறமா ரீடெஸ்டும் நடந்திருக்கு எப்படிங்கிறதையும் காமிச்சிடறேன். ஓகே, ஸோ இதுதான் சப்போர்ட் லெவல். இதை நிஃப்டி இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அந்த ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ண போயிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணி அந்த ரேஞ்சை ரிஜெக்ஷன் எடுத்து மறுபடியும் சப்போர்ட் நோக்கி வந்திருக்கு நிஃப்டி. ஓகே, ஸோ இப்படி வரும்பட்சத்தில் இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி போகும். இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி தொடர்ந்து கீழே வரணும். அப்போ கீழே வரும்போது 25,450யும் அதுக்கு இடத்துல 25,330 380ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு 380. ஓகே, இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, 380 வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஸோ நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இந்த ரேஞ்ச் 25,530ங்கிற ரேஞ்சை வாட்ச் பண்ணணும். இந்த ரேஞ்சை நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சுன்னா நாளைக்கோட லெவல் 450 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறமா 380 வரைக்கும் நிஃப்டி வரலாம். ஒருவேளை இந்த லெவலை பிரேக் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா நிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே 530 630 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு சைட் வேஸ்ல இப்படியே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்கணும். இந்த பிரேக் பண்ணி கீழே வரணும். சர்வீஸ்க்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும். ஓகே, ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் கொடுத்து நிஃப்டி மேலே போனாலும் மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலாம்னா இது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போகலாம். 25,770 இதுதான் ஹையஸ்ட் லெவலா நாளைக்கு அப்சைட்ல இருக்கும். ஒருவேளை பாசிட்டிவ் ஏதாவது இருந்து அப்சைடு போச்சுன்னா இது வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுல இருந்து மறுபடியும் ரிஜெக்ஷன் வராதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகே, ஸோ ஹையர் லெவலில் மேலே 25,770ங்கிற ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இந்த சப்போர்ட் இது வரைக்கும் இருந்த சப்போர்ட்
25,630 இருந்து 660 ரேஞ்ச். அது இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகே, இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் இதை ரிட்டெஸ்ட் பண்ணி கீழே வரலாம். மற்றபடி இது கீழே தான் ட்ரேட் ஆகி அப்படியே இந்த ரேஞ்சு தான் பிரேக் பண்ணணும். நாளைக்கு நிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும் எதிர்பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணா அடுத்த லெவல் 25,450யும் 25,380 இதுதான் நமக்கு நாளைக்கு அடுத்த டார்கெட்டா இருக்கும். இந்த ரேஞ்ச் வர்றதுக்கு பேங்க் நிஃப்டியும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி பட்னைக்கோடு தான் நிஃப்டிக்கு வந்திருந்தா கூட பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு பெருசா கீழே வரல. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்த ரேஞ்சுக்கு பேங்க் நிஃப்டி வரல. பேங்க் நிஃப்டி ஓரளவு ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதனாலதான் பெருசா எந்த டவுன் இருந்தா கீழே நாளைக்கு பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணும் பட்சத்துல நிஃப்டி இன்னும் நல்லா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னா ஒரு சேனல் பேட்டர்ன்ல இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன்ல ப்ராப்பரா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த சப்போர்ட்ல வரும்போதெல்லாம் மறுபடியும் புல் பேக் எடுத்து மேலே போயிட்டே இருக்கு பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆகணும். பிரேக் ஆனால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பேங்க் நிஃப்டி வரும் பட்சத்தில் அது நிஃப்டியோட டவுன் ட்ரெண்டை இன்னும் ஸ்பீட் பண்ணும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த சப்போர்ட்ல இப்போ இருக்கிறனால இதுல இருந்து மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலாம்னா 60,100 இல்ல அதுக்கும் மேல போகும் பட்சத்தில் ஹையஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் இருக்கு 60,500 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து ரெஜெக்ஷன் எடுக்கணும். ஒருவேளை பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அப்டன் போகும் பட்சத்துல 60,500 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். ஓகே, இதுலயே ரிஜெக்ஷன் வரணும். 60,120லயே இதை தாண்டி போயிடுச்சுன்னா அடுத்த ரிஜெக்ஷன் கண்டிப்பா வரணும். ஓகே, ஒருவேளை நாளைக்கு இந்த சேனலை இந்த ரேஞ்சிலேயே பிரேக் பண்ணுவோம். இது போய் டெஸ்ட் பண்ணி இப்படியே பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது மேக்ஸிமம் பிரேக் அவுட் வந்து டவுன் சைடில் தான் நடக்கும். ஓகே, அப் சைடில் பிரேக் அவுட் நடக்கிறதுலாம் வாய்ப்புகள் இருக்காது. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகும். இல்லை பிரேக் அவுட்னு ஒன்று வந்துருச்சுன்னா கீழே பிரேக் அவுட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துடும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் பிரேக் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி தொடர்ந்து அடுத்தடுத்த லெவலாக 59,570 59,350 அப்படிங்கிற ரேஞ்சை பார்த்து பேங்க் நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸா இப்போதைக்கு 60,120யும் டவுன் சைடில் ஃபர்ஸ்ட் லெவலாக 59,570 அதுக்கப்புறமா 59,300 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் வரும்போது நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். நிஃப்டியில் ஒரு ப்ராப்பரான ஒரு மூமெண்ட்டை நிறைய கேஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தொடர்ந்து லைவ் அப்டேட்டா டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ரீச் ஆகும். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, உங்களோட வியூ ஏதாவது டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல அதையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.